சட்டங்கள் மட்டும் கொடுத்தாங்களோ முன்ன. சரி, கடைசி இருப்பில் அத்தஹியாத் ஓதி முடித்த பிறகு வலது பக்கம் மட்டும் சலாம் கொடுக்க வேண்டும். பிறகு தக்பீர் கூறி 2 சஜ்தாக்கள் செய்ய வேண்டும். அதில் குறைந்தது 3 தடவை சுபஹான ரப்பியல் அலா ஓத வேண்டும். பிறகு மறுபடியும் அத்தஹியா ஸலவாத் இஸ்திக்ஃபார் ஓதி 2 பக்கமும் சலாம் கொடுத்து தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். இது நமக்கு தெரிஞ்சதுதான். மஸ்அலா, ஒரு பெண் அத்தஹியாத் ஓதிய பிறகு சலாம் கொடுக்காமல் சஜ்தா சஹ்வு செய்துவிட்டால் அப்போதும் தொழுகை கூடிவிடும். ஒரு பெண் அத்தஹியாத் ஓதிய பிறகு சலாம், மாஷா அல்லாஹ், கரெக்டு தான். இந்த சலாம் ஒரு சலாம் கொடுக்காம வெறும் சஜ்தா செஞ்சாலும் நமக்கு தொழுகை கூடிவிடும். மஸ்அலா, சஜ்தா சஹ்வு வாஜிபான ஒரு பெண் மறதியால் 2 பக்கமும் சலாம் கொடுத்து விட்டார், பிறகு ஞாபகம் வந்து சஜ்தா சஹ்வு செய்து விட்டாலும் தொழுகை கூடிவிடும். ஆமாம், தொழுது முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம இது செஞ்சுக்கிறோம். மஸ்அலா, மறுபடியும் ஒரு தொழுகையில் பல தடவை மறதியாக பல தவறுகள் ஏற்பட்டு விட்டால் அந்த அனைத்து தவறுகளுக்காக ஒரே ஒரு சஜ்தா சஹ்வு செய்தாலே போதுமானது. சரிங்களா? ஆனால் முடிஞ்சளவு கடைசி பண்ணதான் செய்யும். கடைசி மட்டும்தான் சஜ்தா சஹ்வு, மற்ற நேரத்தில் சஜ்தா சஹ்வு கிடையாது. சரிங்களா? அதனால முடிஞ்சளவு ரொம்ப மறதியாக இது பண்ணுறதை விட முடிஞ்சளவு நல்லா கவனமாக தொழுகணும் தொழுகையில். கேள்விகள். சஹ்வு என்ற வார்த்தையின் பொருள் என்ன? மறதி. சஜ்தா சஹ்வு எப்போது வாஜிபாகும் அப்படின்னு கேட்டால் அந்த கீழே இருக்க பாயிண்ட்ல 1, 2, 3வது பாயிண்ட் அடிச்சாச்சு, 4. இந்த 4 விஷயத்தை எடுத்தால் போதும். மஸ்அலா வேண்டாம், மஸ்அலாவுக்கு தனி கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 4 அந்த மொத்தம் 3 பாயிண்ட். சரிங்களா? 3வது பாயிண்ட் அடிச்சிட்டோம்னா மொத்தம் 3 பாயிண்ட். குறிச்சுக்கிட்டீங்களா? சஜ்தா சஹ்வு எப்போது வாஜிபாகுங்கிற அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், 3வது இல்லை, 4வது பாயிண்ட். அப்போ மொத்தம் 3 பாயிண்ட். சரிங்களா? ஓகே, ஹைர். மஸ்அலா கிடையாது, அதுக்கு அடுத்த வர மஸ்அலா கிடையாது. கேள்விக்கு பாயிண்ட் தான் பதில். இந்த பாடத்துடைய ஆரம்பம் சஜ்தா சஹ்வின் சட்டங்கள் இருக்கா, அது கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சஹ்வு என்ற வார்த்தைக்கு மறதி என்று பொருள், அது வரைதான், அவ்வளவுதான், அது மட்டும்தான். 2வது கேள்விக்கு சஜ்தா சஹ்வு எப்போது வாஜிபாகும் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதில் 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட், செகண்ட் நம்ம அடித்த பாயிண்ட்டை தவிர்த்துட்டு 4வது பாயிண்ட் சேர்த்துக்கோங்க, 3 பாயிண்ட். அடுத்து 3வது, ரக்அத்துகளின் எண்ணிக்கையில் சந்தேகம் வந்தால் என்ன சட்டம்? இந்த மஸ்அலாக்குள்ள வாங்க. அதுல 3 மஸ்அலாவை எழுதிடணும். 3 விஷயம், 3 பாயிண்ட். சரிங்களா? ஆமா, 3 சந்தேகம், அந்த 3 விஷயத்தை எழுதிடணும். அல்ல, இல்ல இல்ல இல்ல, மஸ்அலா 5 மஸ்அலா இல்ல, 3வது லாஸ்ட் மஸ்அலா இருக்கு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு தொழுகையின் எண்ணிக்கையில் எத்தனை ரக்அத் தொழுதோம் என்று சந்தேகம் ஏற்பட்டால் அப்படின்னு இருக்கா, அதுல இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்டை குறிச்சுக்கிறணும். அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2, 3 பாயிண்டா கொடுத்துருக்காங்களா மஸ்அலா கீழே. 1 இந்த இது சந்தேகத்துல கடைசி பாருங்க, இதுல இருந்து 1, 2, 3. ஆமா, 117வது பேஜ்ல கீழே இருக்குது, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 118வது பேஜ்ல இருக்கக்கூடிய 2, 3 மொத்தம் 3 பாயிண்ட்டை குறிச்சுக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். 4வது, சஜ்தா சஹ்வு செய்யும் முறை, அது ஈஸி தான். அதுதான் மையம்மா பதில சொல்ல சபா. சஜ்தா சஹ்வு செய்யும் முறை, அந்த கொஸ்டின் அது நமக்கு ஹெட்டிங்கே கொடுத்துட்டாங்க, அதில் குறிச்சுக்கோங்க. மஸ்அலாவை தவிர்த்துட்டு அந்த தொழுகை நிறைவு செய்ய வேண்டும் வரைக்கும் குறிச்சுக்கோங்க. மஸ்அலா தெரிஞ்சுக்கிறணும், அதுக்காக தெரிஞ்சுக்கிறோம். 5வது, தொழுகையில் 1க்கும் அதிகமான மறதிகள் ஏற்பட்டால் அதன் சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, கடைசி இருக்குதா ஒரு தொழுகையில் மஸ்அலாவில், அந்த சஜ்தா சஹ்வு செய்யும் முறையில கடைசி மஸ்அலா, அந்த ஹெட்டிங்ல கடைசி மஸ்அலா, ஒரு தொழுகையில் பல தடவை மறதியாக பல தவறுகள் ஏற்பட்டாலும் அந்த அனைத்து தவறுகளுக்காக ஒரு சுஜூது சஹ்வு செய்தால் போதுமானது. அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். கீழே இப்போ கொஸ்டின் வாசிக்கிறோமா, கேள்விகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மஸ்அலா, கடைசி மஸ்அலா. அவ்வளோதானே கொஸ்டின் இருக்கு. குறிச்சாச்சா எல்லாரும்?
குறிக்கலன்னா இன்னொருக்கா சொல்கிறேன். குறிச்சாச்சா? 4வதுக்கு சஜிதா சாஹு செய்யும் முறை, அந்த ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்கல்ல, சஜிதா சாஹு செய்யும் முறை, பேஜ் நம்பர் 118 கீழே இருக்குது பாருங்க. கடைசி அந்த ஒரு பேரா மட்டும் குறிச்சா போதும், மசாலாவுக்கு முன்னாடி வரைக்கும் குறிச்சா போதும், அவ்வளவுதான். நிறைவு செய்ய வேண்டும் அதுவரை. 4